இப்ப சுமந்த் அவர்கள் சொல்ற மாதிரி ஒருவேளை அப்படிலாம் நடந்திருக்கு, நீக்கிட்டாங்கன்னா கூட உங்களுக்கு பட்டியல் கொடுப்பாங்க. ஏன்னா உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதனால அப்படி தவறுதலா நீக்கி இருந்தாங்கன்னா உங்களுக்கு மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பதட்டம் அடையவோ இல்ல எதிர்க்க, பதட்டம்ன்ற வார்த்தை கூட தவிர்க்கலாம், எதிர்க்க தேவையில்லைன்றது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, வாக்காளர் பட்டியல்ல குளறுபடி இருக்குன்னு எல்லா கட்சியும் சொல்றப்ப அதை சரி செஞ்சுதானே ஆகணும். நல்ல கேள்வி, அருமையான வாதம். இப்போ வயிற்றுல பூச்சி இருக்குன்னா பூச்சிக்கு மருந்து சாப்பிடலாம், விஷத்தை குடிப்போமா? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். பூச்சி சாவறதுங்கிறது ஒன்று, நோக்கம் பூச்சி சாவறதா நம்ம சாவறதாங்கிறது இருக்குல்ல. இங்கே தேர்தல் ஆணையம் பண்ணுறது பாய்சனை குடிக்கிற மாதிரி. நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். திடீர்னு ஒரு நாள் 8 மணிக்கு தோன்றி டிவியில் சொன்னார்ல அந்த நாட்டினுடைய பிரதமர், 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது. அதுக்கு காரணம் என்ன சொன்னார்? 3 காரணம் சொன்னார். கள்ளப்பணம், கருப்பு பணம் ஒழிக்கப்படும், பயங்கரவாதம் ஒழிக்கப்படும், இல்லையா? இதான சொன்னார். போலி நோட்டுகள் இதெல்லாம் அப்புறப்படுத்தப்படும், வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி பெறும். இந்த 3 நடந்துச்சா? இல்லை. அதற்கு பிறகுதான் இந்தியாவினுடைய கருப்பு பணம் மிக அதிகமாக வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற ரிப்போர்ட் வருது. இல்ல நான் கேட்பது, நான் முடிச்சிடறேன். அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஒரு 100 ஏன் இந்த ஒப்பிடுறேன்னா சார், மொத்தமா இந்தியாவில் பெரும் அளவில் கருப்பு பணத்தை வைத்திருப்பாங்க ஒரு 100 பேரோ 1000 பேரோ வச்சுக்கோங்க. இந்த 1000 பேரை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு சாதாரண பால் வியாபாரியிலேருந்து பூக்கட்டுற அம்மாலேருந்து எல்லாரையும் தெருல நிப்பாட்டிங்கல்ல, 500 ரூபாய் 1000 ரூபாய் ஒழிக்கிறேன்னு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வேலையை தான் நீங்க எஸ்ஐஆர்ல பண்றீங்கிற. போலி வாக்காளர்களை நீக்குவதற்கு வேறு சில வழிகள் இருக்கிறது. நீங்க அதை விட்டுட்டு ஒட்டுமொத்த வாக்காளர்களையும் பாதிக்கக்கூடிய ஒன்றை கொண்டு வருகிறீர்கள் அப்படிங்கிறது நான் ஒப்பிட்டு இந்த ப்ராசஸே தப்பா இருக்கு. இந்த ப்ராசஸ் சுமந்த் சொன்ன இடம் தமிழ்நாட்டுல அப்படி அவர் சந்தேகப்படுறார். பீகார்ல நடந்தது அவருக்கு விமர்சனம்லாம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல அப்படி நடந்துருமான்றதுல எனக்கு ஒரு அச்சம். உங்க கையில பட்டியெல்லாம் முறையீடெல்லாம் செய்ய போறீங்க, நடந்துடுமா அப்படிங்கறதுல அவருக்கு இருக்கக்கூடிய பார்வையில நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல இருக்கக்கூடிய பிஎல்ஏ டூஸ், அது அதிமுக திமுக எல்லா கட்சிக்கும் இருக்காங்க. நார்த் இந்தியால பாஜகவுக்கு இருக்குது, ஆர்எஸ்எஸ் தொண்டர்களை அழைச்சவங்க, காங்கிரஸுக்கு அவ்வளவு இல்ல, அது கரெக்ட். ஆனா நடந்துடுமா என்ற சந்தேகத்தை தான் டாக்டர் சுமந்த் கூட வைக்கிறாரே தவிர நடக்கவே நடக்காதுன்னு அவராலையும் சொல்ல முடியல இல்லையா? அது காரணம் தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை. இதுல